சக்தியின் கற்றலினிது ஔவை மொழி அமுதம். ஔவையின் அமுத மொழிகளை சிந்திக்கும் தோறும் நமது அறிவில் ஒளி தோன்றுகின்றது. ஆகையால் அதை நாம் வாய்ப்பாக்கிக் கொண்டு நம்மை ஈடேற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி தான் இந்த பதிவும். சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லி, சினம் தன்னை அழிக்க வல்லது, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றெல்லாம் அச்சுறுத்தி இருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. அந்த சினம் என்பது வெளியிலிருந்து எங்கிருந்தேனும் வருவதாக இருந்தால் அதை நாம் கேடயங்கள் கொண்டு தாங்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம், வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் அது உள்ளிருந்து எழும்புகின்ற ஒரு வேண்டாத பண்பாக இருக்கின்றது. அதை வெல்வது சற்று கடினமாகவும் இருக்கின்றது அனுபவத்தில். ஆனால் அந்த சினம் எல்லோரிடத்திலும் ஒரே விதமாக செயல்படுவது இல்லையா? அதில் 3 வகை செயல்பாடுகளை கூறுகிறார். மனிதர்களை பொறுத்து 3 வகை மனிதர்கள், 3 வகையாக அவர்களிடத்தில் சினம் செயல்படுகின்றது என்ற வகையாக ஔவை ஆராய்ந்து உரைத்திருக்கின்றார். ஔவை சொன்னால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன சொல்கிறார் பார்க்கலாம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரை, விற்பிடித்து நீர்க்கிழியை எய்த வடுப்போல மாறுமே சீருடுகு சான்றோர் சினம் என்கின்றார். பாருங்கள், 3 வகையினரினுடைய சினம் அது எவ்வளவு மாறுபடுகின்றது. கயவர்களிடத்தில் சினம் தோன்றுமானால் அது கல்லை பிளந்ததொத்ததாகும். பிளந்த கல்லை ஒட்ட இயலாது. அவர்களுக்கும் அந்த சூழலுக்கும் பிளவு ஏற்பட்டிருக்கும், அவர்களுக்கும் அந்த உறவுகளுக்கும், அவர்களுக்கும் அந்த நண்பர்களுக்கும் பிளவு ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்ட பிளவுதான், அதை மேற்கொண்டு ஓட்ட முடியாது. இது கயவர்களுடைய நிலை. கயவரிடத்தில் தோன்றுகின்ற சினம் சூழலை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகின்றது. அது சூழலினுடைய அமைதியை, நட்பை, உறவை அழித்து விடுகின்றது. இன்னும் ஒரு தன்மையினர் இருக்கின்றனர், அவர்கள் இடைநிலையினர். அவர்களிடத்தில் தோன்றுகின்ற சினம் எப்படி இருக்கும்? பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரை. பொன்னை பிளந்து விட்டோமே என்றால் பிறகு அது பயன்படுமா? பயன்படாதுதான், உடனடியாக பயன்படாதுதான். ஆனால் சற்று முயற்சித்தால் அதை உருக்கி ஒன்றுபடுத்தி விடலாம். வேண்டிய வகையாக புது வடிவத்திலும் கூட அதை ஒன்றுபடுத்தி அழகாக்கி அணிந்து கொள்ளலாம். ஆக சிலரிடத்தில், இந்த நடுநிலையான தன்மையுடையவர்களிடத்தில் தோன்றுகின்ற சினம் பொன் பிளந்ததை போல அங்கும் பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்வார்கள். இந்த சூழல் எதனால் இருந்தது, இங்கு அமைதியை மீண்டும் எப்படி கொண்டு வரலாம் என்றெல்லாம் சிந்திப்பார்கள். இது இடைநிலை மக்கள், இயல்பான மக்களுடைய நிலை. இவர்கள் கைவர்கள் அல்ல. இவர்கள் சிந்திப்பார்கள், மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவார்கள். எதனால் இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டது? ஏன் என் உறவுகளை பகைத்துக் கொண்டேன்? ஏன் என் நட்பினை நான் பகைத்துக் கொண்டேன்? ஏன் இந்த அமைதியை குலைத்தேன் என்று சிந்திப்பார்கள். சிந்திக்கின்ற பொழுது இயல்பாக அங்கு மறு வாய்ப்பும் உருவாகி விடுகின்றது. உறவு மறுபடியும் கூடுவதற்கும் நட்பு இணைவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. இது பொற்பிளவு போன்றது. பொன்னை உருக்கி அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடைசலை சரி செய்து சீர்படுத்தி அதை இன்னும் சிறந்த ஆபரணமாக தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக இயல்பான சராசரி மாந்தரிடத்தில் தோன்றுகின்ற சினம் அவர்களிடத்தில் அறிவிருக்கின்றது தானே. அவர்கள் சிந்திப்பார்கள். எனவே அது கெட்டிருக்கக்கூடிய, சினத்தினால் கெட்டிருக்கக்கூடிய சூழலை சரி செய்து விடக்கூடிய மறுவாய்ப்பை நல்கக்கூடியதாக இருக்கின்றது. அது பொற்பிளவு போன்றது, பொன்னில் ஏற்பட்ட பிளவை போன்றது என்கின்றார். இன்னொரு வகையான சினம், இன்னொரு வகையான மாந்தர், அவர்கள் யார்? சான்றோர்கள். சான்றோருக்கு சினம் தோன்றுமா என்கின்ற ஐயம் கூட நமக்கு தோன்றும். சான்றோரிடத்தில் சினம் தோன்றுமானால் அவர் சான்றோரா என்ற ஐயமும் நமக்கு ஏற்படலாம். வள்ளுவரிடம் கேட்டுவிட்டு வரலாம். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது என்கின்றார்.
ஆக சான்றோர் இடத்தில் சினம் தோன்றும். குணம் என்னும் குன்றேறி நின்றார்தான் சான்றோர், அவர்களிடத்திலும் சினம் தோன்றும் வள்ளுவர் உறுதியளித்து விட்டார். ஆனால் அது எவ்வளவு நிற்கும், அது எவ்வளவு காலம் அவரிடத்தில் நிலை கொள்ளும் என்றால், கணமேயும் காத்தல் அரிது. கணப்பொழுதும் அதனால் நிலை கொள்ள முடியாது. அந்த சான்றோர் இடத்தில் நிலை கொள்ள முடியாது. சூழல் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அவரிடத்தில் சினம் அப்படி முளைக்கும், முளைத்த கணத்தில் மறைந்தும் போய்விடலாம் என்ற அளவில் அவர் சொல்லி வைத்திருக்கின்றார். இல்லை, வேறொரு பொருள் கொள்வதானால், குணத்தினுடைய உச்சத்தில் குணம் என்னும் குன்றேறி நின்றவருடைய வெகுளியை அந்த சூழலால் கணப்பொழுதும் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. அதனுடைய வெம்மை கடுமை மிகுதியாக இருக்கும் என்றும் கொள்ளலாம். அதுவும் உண்மைதான். சரி, ஔவையிடம் வருவோம். அதே சான்றோரிடத்தில் தோன்றுகின்ற சினம் எத்தகையது என்பதை ஔவை எப்படி கூறுகிறார் பார்க்கலாம். அங்கும் பிளவு ஏற்படுகின்றதா? அந்த பிளவு கற்பிளவை போன்றதா? ஐயோ, அப்படி என்றால் கைவராயிற்றே. அது பொற்பிளவை போன்றதா? அப்படி என்றாலும் அவர்கள் சாமானிய மனிதராயிற்றே. சான்றோர் என்று எப்படி கூறுவது என்று பார்த்தால் மிக அருமையாக வேறுபடுத்தி காட்டுகின்றார். விற்பிடித்து நீர்க்கிழிய எய்த வடு போல மாறுமே. இங்கு ஒரு வடு ஏற்படுகின்றது, ஒரு பிளவு ஏற்படுகின்றது. ஆனால் மிக தற்காலிகமானது. இந்த சான்றோர் இடத்தில் சினம் தோன்றுகின்ற பொழுது அந்த சூழலுக்கும் அந்த சான்றோருக்கும் ஒரு விரிசல், அந்த சான்றோருக்கும் அவரை சார்ந்தவருக்கும் இடையே ஒரு விரிசல் ஏற்படத்தான் செய்கிறது. ஆனால் அது இவ்வளவுதான், காணாமல் மறைந்துவிடும். ஒரு வில்லேந்தி வீரன் அவன் நீர்நிலையின் மீது அம்பு தொடுத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது நீரை கிழிக்கத்தான் செய்யும். நீரை கிழித்ததான் இதோ காணலாம் என்று அடுத்தவர்கள் சென்று காணும் வரை அது அங்கு நிற்குமா என்ன? இல்லை அல்லவா? உடனடியாக அம்பு கிழித்த இடம் காணாமல் போய்விடும், நீர்நிலையை சேர்ந்து கொள்ளும் தானே. நீரோடு நீர் கலத்தலை யாரேனும் தடுத்துவிட முடியுமா? அதுபோல சான்றோரிடத்தில் தோன்றுகின்ற சினமானது கணப்பொழுதும் நில்லாது, அது கண்டு அந்த பிளவை கொண்டாட விடாது. சிலர் பிளவு எங்கு ஏற்படும் என்று கொண்டாடுவார்கள், அவர்களுக்காக சொல்கிறேன். ஆக சான்றோரிடத்தில் தோன்றுகின்ற சினம் மிக மிக தற்காலிகமானது என்பதை ஔவை நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். சினம் என்பது ஏதோ நாம் வெறுத்தாலும் சூழ்நிலையால் சில நேரங்களில் நமக்கு வலுக்கட்டாயமாக தரப்பட்டும் விடுகின்றது தான். ஆனால் நாம் சான்றோராக இருக்கலாம் தானே. மிக தற்காலிகமாக அதை விட்டு விலகுபவராக, உடனடியாக அந்த சினத்திலிருந்து மீள்பவராக நாம் சான்றோராக இருக்கலாம் தானே. இத்தகைய நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய ஔவையின் அமுத மொழிகளை சிந்திப்போம். நன்றி.